எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபி ஒன்று பிளான் வச்சுருக்கிறேன். அதாவது ரச வடை. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரச வடை. ரச வடைன்னா என்னமோ ஒரு ரசத்தை ஒரு பவுலில் கொண்டு வந்து வடையை தூக்கி போடுறது கிடையாது ரச வடை அப்படிங்கிறது. அல்லது சில இடங்களில் ரச வடைன்னு கேட்டால் ஒரு பவுலில் ரசையை வச்சு 2 மெதுவடையை கொண்டு போடுவாங்க, அதுவும் கிடையாது. அல்லது வடை இன்னைக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், மீதி இருக்குது, இந்த வடையை தூக்கி ரசத்தில் போடும், அதுவும் இல்லை. ரச வடைங்கிறது ஒரு தனி ப்ரிப்பரேஷன். பர்டிகுலர்லாக நாகர்கோயில் அந்த ஏரியாக்கள்லாம் ரச வடைன்னா வெரி ஃபெமிலியர். அந்த ஒரு இட்லி தோசைக்கு ரச வடை வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க, சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ரச வடையை சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2.5 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். அந்த 200 கிராம் கடலைப்பருப்பு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 5 பூண்டு பல்லும், ஒரு துண்டு இஞ்சியும், ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். இப்போ நான் முதல்ல இங்கே பாருங்கள், ஒரு சும்மா ஒரு 2 சுற்று அப்படி ஒரு 2 ஓட்டு ஓட்டியிருக்காங்க. கொஞ்சம் போல் ஒரு சோம்பு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. இப்போ ஒரு 2.5 மணி நேரம் இந்த கடலைப்பருப்பை 200 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை இப்போ இதில் போடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கிறோம். அதாவது நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். இப்போ சாதாரண வடைக்கு ரொம்ப குறகுறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இது ரச வடை ஆகையினால ரொம்ப குறகுறன்னு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சிருக்கிறோம். ஒன்று இன்னொன்று, நார்மல் வடை நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சு 2வது இதில் மிக்ஸ் பண்ணிக்க. ஆனால் ரச வடைக்கு போடும்போது அந்த மாதிரி தேவையில்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அரைச்சி எடுத்து, ஆனால் இதில் தண்ணியே சேர்க்காம தான் கம்ப்ளீட்டாக அரைச்சிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வெங்காயம், இதில் வெங்காயம் சேர்க்குறோம். கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்தா போதும். நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உருட்டி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த யூனிட்டில் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுட்டு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்க, வடை கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரசம் ரெடி பண்ண போகிறோம். எப்படிங்கிறத பார்க்குறோம். வழக்கமான ரசம் தான், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்சி ஜாரில் இந்த ரசத்துக்காக கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தனியா, இவ்வளவும் நம்ம போட்டு இப்போ குறகுறன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அழகா பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணால், இன்னொரு ஒரே ஒரு தக்காளி இதில் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த யூனிட் ரசத்துக்கு சூடு பண்ணி வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு கொஞ்சமாக போடுங்க, கடுகு, கருவேப்பிலை, மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த கலவையை போட்டுருக்குறோம். லைட்டாக அப்படி ஒரு வதக்குங்க.
இப்போ ரெண்டாவது ஒரு அரை அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறோம். அதாவது புளி வந்து இதில் முக்கியமாக ரச வடைக்கு நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சாதாரண ரசங்கள் சாப்பாட்டுக்கு வைக்கும்போது புளி நிறைய போடுவோம். இங்கே வந்து புளி பேருக்கு கொஞ்சம் ஒரு நெல்லிக்காயை விட சின்னதாக, ரொம்ப சின்னதாக புளி ரொம்ப கம்மியாக போடணும். நம்ம தக்காளி போட்டிருக்கிறோம். ஏன்னா ரச வடைக்கு போடும்போது புளி கம்மியாக இருக்குன்னு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் புளி ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் வெல் அண்ட் குட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தக்காளியை வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டுறதுல ஒரு 1 minute மூடி வச்சிடுறோம். 1 நிமிஷம் ஆச்சுது. அழகாக தக்காளி வெந்துச்சு, பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயாச்சு. இப்போ என்ன பண்ணிடுறோன்னா, இதுக்கு தேவையான உப்பு வந்து ரசத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா வடையில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கிறோம். ஆகையினால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உப்பு போட்டுக்கிட்டு இப்போ தண்ணீர் ஊற்றிடுறோம். அவ்வளோதான். தண்ணீர் ஊற்றி மூடி வச்சிடறோம். இன்னொரு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன். இன்னொரு 1 நிமிஷம் கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடில் ஸ்டீம் வந்துச்சு, ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள். நார்மலாக நம்ம ஜெனரலாக ஒரு ரசம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கொதிக்க விட மாட்டோம். அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆனால் ரச வடைக்கு பண்ணும்போது ரசம் வந்து நல்லா கொதிக்கலாம். கொஞ்சம் ஒரு சாப்டு கொரியண்டர் லீவ்ஸ் அதை போட்டுக்கிறேன். ரசம் நல்லா கொதிக்கிடுச்சு. இந்த ரசம் கொதிக்கும்போது இந்த வடையை தூக்கி நமக்கு அதில் வந்து அப்படியே போட்டுடலாம். வடையை போட்டுறேன். பாருங்க, ரசம் நல்லா கொதிக்குது. அந்த சூடான கொதிக்கிற ரசத்தில் வடையை தூக்கி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடுறேன். இதை அப்படியே வச்சிடறோம். ஒரு மினிமம் 1.5 hours, 2 hours, 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அதில் சோக்கானா கூட அந்த ரச வடை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 2 hours கழித்து இந்த ரச வடை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரச வடை நமக்கு பியூட்டிஃபுல்லாக ரசம் பண்ணி ஸ்பெஷலாக அதில் ஒரு மசால் வடையை போட்டு ஊற வச்சுருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2 hours ஆக போகுது. இப்போ இந்த ரச வடை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரசத்தில் அழகாக சோக்காயி பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. இங்கே பாருங்கள். இந்த ரச வடை வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு சென்னையில் இந்த ரச வடை கிடைக்காது. இது நாகர்கோயில் ஸ்பெஷல். நாகர்கோயில் ட்ரிவாண்டத்துலேயும் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் நாகர்கோயிலில் இந்த ரச வடை வந்து வெரி ஃபேமஸ். எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும் ஃபஸ்ட்டு ரச வடை அப்படியே இலையில கொண்டு ஒரு ரச வடையை வச்சு நீங்கள் ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, தோசை ஆர்டர் பண்ணுறீங்கன்னா முதல்ல ரச வடை வருவாங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து சட்னியோட கட்டி சட்னி கிடையாது, அப்படி லிக்விடாக அதில் சட்னியை ஊற்றி அந்த ரசத்தில் அப்படியே கொந்து இருக்கிற ஒரு ரச வடையை அப்படி உடைச்சி எடுத்து அப்படி ஒரு துண்டு வாயில் வச்சுட்டு சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு ரச வடை சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நாகர்கோயில் ரச வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.